Okay, so இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எரர் in the division or quotient of two quantities. ஸோ இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம், அடிஷன் சப்ட்ராக்ஷன் மல்டிப்ளிகேஷன் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். ஸோ இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டிவிஷன் எப்படி நம்ம வந்து சார்ட் அவுட் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். எரர் இந்த டிவிஷன் மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷனை எப்படி நம்ம சார்ட் அவுட் பண்ணுறதுன்னு. ஸோ ஃபார் நம்ம என்ன பண்ணியிருப்போம், குவான்டிட்டிஸ் கன்சிடர் பண்ணியிருப்போம். ஸோ ஃபார் தட் ரெஸ்பெக்டட் குவான்டிட்டிஸ் we return the absolute error. So like the similarly quantities இங்கே நம்ம என்ன சூஸ் பண்ணியிருக்கோம், A, B and Z. So 3 quantities நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். So for this 3 quantities we have the absolute error del A, del B and del Z. So for quantity A we have the absolute error del A. For quantity B we have the absolute error del B. For quantity Z we have the absolute error del Z. Okay va. So next for division mathematical operation அப்படின்றதால Z is equal to A divided by B ன்னு எழுதியிருக்கும். இப்போ நம்ம அடிஷனாக இருந்ததுன்னா Z is equal to A plus B ன்னு எழுதியிருப்போம். சப்ராக்ஷனுக்கு வந்து Z is equal to A minus B ன்னு எழுதியிருப்போம். அண்ட் தென் மல்டிப்ளை which means ப்ராடக்ட்டுக்கு வந்து Z is equal to AB நம்ம எழுதியிருப்போம். ஸோ ஃபார் டிவிஷன் அப்படின்றதால Z is equal to A divided B ன்னு சொல்லி நம்ம எழுதுறோம். ஸோ இப்போ இதுக்கு நம்ம மெஷர்டு வேல்யூ வந்து நம்ம எழுதுவோம் இல்லையா. ஸோ மெஷர்டு வேல்யூ இப்போ நம்ம ஃபார் 3 மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ்க்கு நம்ம எப்படி எழுதணுமோ அதே மாதிரி தான் இதுக்கும் நம்ம டிவிஷனுக்கும் நம்ம எழுத போகிறோம். ஓகேவா. ஸோ இப்போ இங்கே நம்ம பார்த்தோம்னா A is equal to measured value of A is equal to A plus or minus del A. Measured value of B is equal to B plus or minus del B. Measured value of Z is equal to Z plus or minus del Z. Okay va. So A equal to A க்கு பதிலா நம்ம என்ன வேல்யூ ரீப்ளேஸ் பண்ண போறோம், A plus or minus del A. B க்கு பதிலா B plus or minus del B. Z க்கு பதிலா Z plus or minus del Z. So இந்த மூணு வேல்யூஸையும் எடுத்துட்டு போய் இந்த above equationல நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். Okay va. ஸோ இப்போ நம்ம ஜெட்டுக்கு பதிலாக என்ன வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறோம், Z plus or minus del Z அப்படின்னு சொல்லி அந்த வேல்யூ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு இங்கே ஏக்கு பதிலாக என்ன வேல்யூ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம், A plus or minus del A. ஸோ அதை தான் நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம், A plus or minus del A. அண்ட் தென் கீழே டினாமினேட்டர் பிக்கு பதிலாக பியோட வேல்யூ என்னது, B plus or minus del B. ஸோ ஃபார் தட் we are substituting பிக்கு பதிலாக B plus or minus del B அப்படின்றத நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்த்தோம்னா Z plus or minus del Z நம்மளுக்கு அப்படியே வந்துடும். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு இப்போ இந்த இடத்துல பாருங்கள், நியூமரேட்டரில் நம்மளுக்கு A plus or minus del A அப்படின்னு சொல்லியிருக்கு. இப்போ இந்த நியூமரேட்டரில் வந்து நம்ம எப்படி ஏவை வந்து நம்ம வெளியில் காமனாக எடுக்க போகிறோம். ஓகேவா. ஸோ இப்போ A இருக்கிற இடத்துல நம்மளுக்கு என்ன வந்துடும், ஏவை வெளியில் காமனாக எடுத்துட்டோம்னா A இருக்கிற இடத்துல நம்மளுக்கு 1ன்றது வந்துடும். ப்ளஸ் ஆர் மைனஸ் நீங்கள் கேட்கலாம், இங்கே ஒரு டேர்மில் மட்டும் தானே A இருக்குது, ஸோ இந்த டேர்மில் நம்மளுக்கு ஏன்ற டேர்மே கிடையாது, del A தானே இருக்குது அப்படின்னா whatever we can do in that mathematical expression, the meaning of that mathematical expression should not change at any cost. ஸோ நம்ம என்ன தான் இங்கே நம்ம எக்ஸ்பிரஷனில் சேஞ்சஸ் கொடுத்தாலும் அந்த எக்ஸ்பிரஷனோட மீனிங்கில் நம்மளுக்கு என்ன ஆகக்கூடாது, சேஞ்ச் ஆகக்கூடாது. ஸோ இப்போ நம்ம ஏ வெளியில் எடுத்துட்டோம்னா, இப்போ இங்கே மல்டிப்ளை டேர்மில் நம்ம வெளியில் எடுத்தோம்னா பக்கத்து டேர்மில் அந்த டேர்ம் சப்போஸ் அந்த ஏ டேர்ம் இல்லை அப்படின்றதால நம்ம அதை எப்படி சேஞ்ச் பண்ணிக்க போகிறோம், del A டிவைடட் பை ஏன்னு சொல்லி சேஞ்ச் பண்ணிக்க போகிறோம். ஸோ இது நான் உங்களுக்கு சொல்கிறேன், இந்த டேர்ம் நம்ம போட்டால் இது எப்படி வரும்னு. ஏ வந்து வெளியில் காமனாக எடுத்துட்டோம். ஸோ வெளியில் காமனாக வந்துருச்சுன்னா ஏ இருக்க பிளேஸில் நம்ம 1 சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம், 1. ஸோ இப்போ பாருங்கள், A into 1s are A ப்ளஸ் ஆர் மைனஸ் நம்மளுக்கு அப்படியே இருக்கிறது. இங்கே நம்மளுக்கு del A தானே இருக்குது அப்படின்னு பார்த்தா இப்போ நீங்கள் இங்கே மல்டிப்ளை பண்ணி பார்த்த மாதிரி இங்கே மல்டிப்ளை பண்ணி பாருங்கள், A into del A. இங்கே கீழே நம்ம டிவைடட் பையில் ஒரு டேர்ம் போட்டுக்கிறோம். ஓகேவா. இந்த ஏவை வெளியில் எடுத்ததுனால இங்கே நம்ம டினாமினேட்டரில் ஒரு ஏ டேர்ம் நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கிறோம். இப்போ இந்த டேர்ம் பாருங்கள், A into del A by ஏனா இப்போ இது என்ன ஆகிடும், டினாமினேட்டரில் இருக்க ஏவும் நியூமரேட்டரில் இருக்க ஏவும் கேன்சல் ஆகிடும். அப்போ இந்த ஏ வந்து நம்ம வெளியில் எடுத்ததால் இந்த எக்ஸ்பிரஷனில் எந்த சேஞ்சஸுமே இல்லை. ஓகேவா. ஸோ A ஒன்ஸ் ஆர் ஏ ஆகிடுச்சு, ப்ளஸ் ஆர் மைனஸ் இந்த மாதிரி நம்ம வெளியில் காமனாக எடுத்தோம்னா இப்போ இந்த டேர்மில் இல்லை. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னா டிவைடட் பை ஏன்னு சொல்லி நம்ம ரெப்ரசன்ட் பண்ணி காமிக்கிறோம். ஓகேவா. ஸோ லைக் த சேம் வே நம்ம கீழே டினாமினேட்டரில் பியோட வேல்யூவை நம்ம வெளியில் எடுக்கிறோம். ஸோ இப்போ பியோட வேல்யூ நம்ம வெளியில் எடுத்துட்டோம்னா இங்கே என்ன ஆகிடும், 1 ஆகிடும். பி இந்த பிளேஸில் நம்ம 1 ரெப்ரசன்ட் பண்ணோம். ப்ளஸ் ஆர் மைனஸ் del B மட்டும் தான் இருக்குது. ஸோ டிவைடட் பை பின்னு சொல்லி நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். ஓகே. ஸோ இப்போ இங்கே டேர்ம் பாருங்கள், B ஒன்ஸ் ஆர் Bன்னு நம்மளுக்கு கிடைக்கும், ப்ளஸ் ஆர் மைனஸ் B இன்ட்டு இப்போ இந்த டேர்ம் பாருங்கள், B இன்ட்டு del B by Bன்னு நம்ம எழுதணும்னா கீழே டினாமினேட்டர் நியூமரேட்டர் B கேன்சல் ஆகிடுச்சுன்னா நம்மளுக்கு del B மட்டும் தான் இருக்கும். ஸோ அப்போ இந்த மாதிரி நம்ம டிவைடட் பையில் போடுறதால நம்மளுக்கு மேத்தமெட்டிக்கலோட எக்ஸ்பிரஷனோட மீனிங் நம்மளுக்கு சேஞ்ச் ஆகாது. ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம இந்த மாதிரி வெளியில் காமனாக எடுத்து எழுதிட்டோம். ஸோ இப்போ இந்த டேர்மை நம்ம எப்படி எழுதலாம், A by Bன்னு இருக்கிறது நம்ம இந்த மாதிரி காமனாக எடுத்து எழுதிக்கிறோம். ஓகேவா. ஸோ A டிவைடட் பை B இதை இப்படி எழுதினாலும் ஒன்று தான், இப்படி எழுதினாலும் ஒன்று தான். ஸோ A by Bன்னு எழுதியாச்சு. அண்ட் தென்
இங்கே நியூமரேட்டரில் நம்மளுக்கு 1 + or - del a by a இருக்கு. டினாமினேட்டரில் நம்மளுக்கு என்ன டேர்ம் இருக்கு? 1 + or - del b by b சொல்லி இருக்கா. ஸோ இப்போ இந்த டினாமினேட்டரை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மேலே எடுத்துகிட்டு போகிறோம். ஸோ இங்கே நம்மளுக்கு என்ன இருக்குது? ஆக்சுவலாக டினாமினேட்டரில் பவருக்கு நம்ம என்ன எழுதுவோம்? 1ன்னு சொல்லி ரெப்ரசன்ட் பண்ணுவோம். இதை மேலே எடுத்துகிட்டு போகும்போது நம்மளுக்கு எப்படி சேஞ்ச் ஆகும்? இன்வர்ஸில் போகும். ஸோ அதனால தான் இங்கே பாருங்கள், கீழே டினாமினேட்டரில் இருக்குது இந்த டேர்ம். இப்போ இது மேலே எடுத்துகிட்டு போகும்போது நம்மளுக்கு என்னவாயிடுதுன்னா இன்வர்ஸ்ன்னு சொல்லி நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ a by b மேலே நியூமரேட்டரில் வந்து 1 + or - del a by aன்றது நம்மளுக்கு ஆஸ் யூஷுவல் காமனாக இருக்குது. டினாமினேட்டரில் வந்து 1 + or - del b by bன்னு இருக்குது. ஸோ அந்த டேர்மை நம்ம என்ன பண்ணிடுறோம்? மேலே எடுத்துகிட்டு போயிடுறோம். அப்படி மேலே எடுத்துகிட்டு போகும்போது நம்மளுக்கு அந்த டேர்ம் என்னவா சேஞ்ச் ஆகுது? 1 + or - del b by b இன்வர்ஸ் அப்படின்னு சொல்லி சேஞ்ச் ஆகுது. ஓகேவா? ஸோ a by b 1 + or - del a by a வந்து நம்மளுக்கு அப்படியே வந்துடும். கீழே டினாமினேட்டரில் இருக்க இந்த டேர்ம் வந்து பாசிட்டிவ்ல இருக்குது. ஸோ இந்த டினாமினேட்டரில் இருக்க இந்த பாசிட்டிவ் டேர்ம் மேலே போகும்போது நம்மளுக்கு என்ன ஆகிடும்னா நெகட்டிவாக மாறிடும். ஸோ அந்த நெகட்டிவை ரெப்ரசென்ட் பண்ணி காமிக்கிறதுக்கு தான் இந்த -1 அப்படின்றத நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுறோம். இங்கே இருக்கு இல்லையா? ஸோ இதை நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு ஆல்ரெடி வி நோ த வேல்யூ ஃபார் a divided by b. என்ன டேர்ம் கண்டுபிடிக்க முடியுதா? a by bக்கு நம்ம இனிஷியலாகவே நம்ம இங்கே எழுதியிருக்கோம் z is equal to a by bன்னு. ஸோ இப்போ நம்ம இந்த டேர்ம் a by bக்கு பதிலாக நம்ம என்ன வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம்? z அப்படின்றத நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம இங்கே zன்னு சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு இந்த ரெண்டு டேர்ம் நம்மளுக்கு எப்படி இருக்கோ ஆஸ் இட் இஸ் நம்மளுக்கு வந்துடும். இன்னொரு முக்கியமான விஷயம், இங்கே நம்ம இன்வர்ஸ்ன்றதை நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த இன்வர்ஸை நம்ம ரிமூவ் பண்ணிட்டு எழுதணும்னா இந்த ப்ளஸ் ஆர் மைனஸ் வந்து நம்மளுக்கு எப்படி டேர்ம் வந்து சேஞ்ச் ஆகுது? மைனஸ் ஆர் ப்ளஸ் அப்படின்னு சொல்லி சேஞ்ச் ஆகிடும். ஓகேவா? ஸோ ப்ளஸ் ஆர் மைனஸ் வந்து இப்போ நம்ம இந்த இன்வர்ஸை வந்து நம்ம கேன்சல் பண்ணிட்டு எழுதணும்னா மைனஸ் ஆர் ப்ளஸ். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நான் இன்வர்ஸ் வந்து ரெப்ரசென்ட் பண்ணியிருக்க மாட்டேன். ஸோ அந்த இன்வர்ஸ் வந்து நான் ரெப்ரசென்ட் பண்ணாததுக்கு ரீசன் வந்து உள்ளே நான் என்ன பண்ணிட்டேன்? சைனை வந்து அப்சைட் டவுனாக சேஞ்ச் பண்ணிட்டேன். ப்ளஸ் மைனஸ்ன்றது வந்து நம்மளுக்கு எப்படி சேஞ்ச் ஆகிடுச்சு? மைனஸ் ப்ளஸ் அப்படின்னு சேஞ்ச் ஆகிடுச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்னென்னா இங்கே நம்மளுக்கு வெளியில் காமனாக டேர்ம் ஜெட்டுன்னு ஒன்று இருக்குது. ஸோ இப்போ இந்த சைடில் இருக்கிற ஜெட்டு மல்டிப்ளையில் இருக்கும் போது அந்த பக்கம் நம்மளுக்கு எடுத்துகிட்டு போனால் என்னவாயிடும்? மல்டிப்ளையில் இருக்க இந்த ரிலேஷன் வந்து அதர் சைடுக்கு போகும்போது நம்மளுக்கு டிவைடில் சேஞ்ச் ஆகிடும். ஸோ அதனால தான் இந்த இடத்துல பாருங்கள் z divided by z ப்ளஸ் ஆர் மைனஸ் del z by zன்னு எழுதியிருப்பேன். இந்த ஸ்டெப் வரைக்கும் நம்மளுக்கு அண்டர்ஸ்டாண்டபிள். ஸோ z ப்ளஸ் ஆர் மைனஸ் del z ஆஸ் யூஷுவல் நம்ம எழுதுகிற மாதிரி தான். இன்டூ இந்த a by bக்கு பதிலாக நம்ம செட்டுன்னு சேஞ்ச் பண்ணிட்டோம். இந்த இன்வர்ஸ் டேர்முக்கு பதிலாக நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுறோம்? ப்ளஸ் ஆர் மைனஸ்ன்னு இருக்கிறத மைனஸ் ஆர் ப்ளஸ்ன்னு சொல்லி நம்ம சேஞ்ச் பண்ணுறோம். அவ்வளோதான். ஸோ இப்போ இங்கே வந்து z by z. ஸோ இந்த டேர்ம் இங்கே மல்டிப்ளையில் இருக்க இந்த செட் வந்து இந்த பக்கம் வரும்போது நம்மளுக்கு டிவைடட் பையில் வந்துருச்சு. ஸோ அப்போ z by z ப்ளஸ் ஆர் மைனஸ் del z by z அப்படின்னு எழுதுகிறோம். தட் இஸ் அதாவது தனித்தனியாக செப்பரேட் பண்ணி எழுதுகிறோம். இந்த z மல்டிப்ளையில் இருக்குது, இந்த பக்கம் வரும்போது டிவைடட் பையில் வந்துடும். ஸோ அந்த z வந்து நம்ம தனித்தனியாக ரெப்ரசென்ட் பண்ணுறோம். z by z ப்ளஸ் ஆர் மைனஸ் del z by zன்னு. ஓகே? ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 1 ப்ளஸ் ஆர் மைனஸ் del a by a. ஓகே? அண்ட் தென் 1 மைனஸ் ஆர் ப்ளஸ் del b by b. இங்கே ஏன் நம்ம இந்த ப்ளஸ் ஆர் மைனஸை மைனஸ் ஆர் ப்ளஸ்ன்னு மாற்றுறோன்னா இந்த இன்வர்ஸை ரிமூவ் பண்ணிட்டோன்னா இப்போ இங்கே பாருங்கள் இன்வர்ஸோடு இருக்கும்போது இந்த மாதிரி நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுறோம். இப்போ அடுத்த டேர்மில் எழுதும்போது நான் அந்த இன்வர்ஸை ரெப்ரசென்ட் பண்ணியிருக்க மாட்டேன். எதனாலனா அந்த இன்வர்ஸ்க்கு பதிலாக நான் என்ன பண்ணிடுறேன்? உள்ளே வந்து சைன் சேஞ்ச் பண்ணிடுறேன். அப்போ மைனஸ் ஆர் ப்ளஸ்ன்னு எனக்கு சேஞ்ச் ஆகிடுச்சு. ஓகேவா? ஸோ இப்போ நான் அந்த மைனஸ் ஆர் ப்ளஸ்ன்னு நான் போடும்போது மேலே இந்த இன்வர்ஸ் இருக்கணுன்றது அவசியம் கிடையாது. ஓகே? ஸோ இப்போ இந்த மாதிரி முடிச்சாச்சு. இப்போ இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இப்போ நம்ம சார்ட் அவுட் பண்ணோம்னா z by zன்னு சொல்லி இருக்குது. ஸோ z by z கேன்சல் பண்ணோம்னா we get the value 1 ப்ளஸ் ஆர் மைனஸ் as it is நம்ம போட்டுடுறோம். அண்ட் தென் del z by zன்னு சொல்லி நம்ம எழுதிடும். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு இப்போ இந்த இடத்துல நம்ம நார்மலாக பண்ணுற மல்டிப்ளை பண்ணுவோம் இல்லையா? அதே மாதிரி தான் இப்போ நம்ம பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ நான் லிசன் 1 into 1 1 அப்படியே நம்ம எழுதிடுறோம். இங்கே பாருங்கள் 1 into 1 1. ஸோ ப்ளஸ் ஆர் மைனஸ் இங்கே இந்த மாதிரி மைனஸ் ஆர் ப்ளஸ்ன்னு இருக்குது. ஸோ நம்ம மைனஸ் ஆர் ப்ளஸ்னே நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ இங்கே வந்து பாருங்கள் 1 into del b by b. நம்ம ப்ராடக்ட் மெத்தட்லேயே நம்ம பார்த்துருப்போம் எப்படி மல்டிப்ளை பண்ணணும்னு. 1 into 1s are 1 அண்ட் தென் 1 into del b divided by b வந்து del b divided by bன்னு சொல்லி நம்ம ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? அண்ட் தென் லெட்ஸ் see இந்த நெக்ஸ்ட் டேர்ம் del a ப்ளஸ் ஆர் மைனஸ் நம்ம போட்டாச்சுப்பா. அண்ட் தென் del a by a. ஓகே? del a by a into 1. ஸோ இன்ட்டு 1ஆல் நம்ம எதை மல்டிப்ளை பண்ணாலும் நம்மளுக்கு சேம் டேர்ம் தான் ரீப்ளேஸ் ஆகும். ஸோ del a by a. அண்ட் தென் ப்ளஸ் ஆர் மைனஸ் இப்போ இங்கே ப்ளஸ் ஆர் மைனஸ் மைனஸ் ஆர் ப்ளஸ் இருக்குது. நம்ம எது போட்டாலும் ஓகே தான். ஸோ ப்ளஸ் ஆர் மைனஸ்னே நம்ம ரெப்ரசென்ட் பண்ணிப்போம். ஸோ ப்ளஸ் ஆர் மைனஸ் அப்படின்னும் போது del a by a இன்டூ del b by b வந்து நம்மளுக்கு எப்படி கிடைக்கும்? del a by a இன்டூ del b by bன்னு நம்மளுக்கு கிடைக்கும். இந்த ஒன்ஸ் அகேன் நான் இதை மட்டும் ரிப்பீட் பண்ணுறேன்.
1 இதாவது இந்த ரெண்டு டேர்மையுமே நம்மளுக்கு எந்த ரிலேஷனில் இருக்குது, மல்டிப்ளைல இருக்குது. ஸோ ரெண்டுத்தையுமே நம்ம என்ன பண்ணுறோம், மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் டிஜிட் இந்த ரெண்டு நம்பர் கூட மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ 1 into 1s are 1. நெக்ஸ்ட் மைனஸ் ஆர் ப்ளஸ்ன்ற டேர்ம் ரீப்ளேஸ் பண்ணிக்கிறோம். 1 into del b by b வந்து del b by b. ஓகே, அண்ட் தென் இப்போ 1 முடிச்சாச்சு. இப்போ we have to come for del a by a. ஸோ நெக்ஸ்ட் del a by a into 1 is equal to del a by a. And then plus or minus del a by a into del b by b. ஸோ அப்போ நம்மளுக்கு del a by a into del b by bன்னு சொல்லி நம்மளுக்கு இந்த டேர்ம் கிடைக்கும். நல்லா ஞாபகப்படுத்தி பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் டேர்மில் நம்மளுக்கு இந்த நம்ம என்ன பண்ணியிருப்போம், விச் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு போட்டிருப்போம். எதனால், ஐ ஆல்ரெடி டோல் த ரீசன். பிகாஸ் த ப்ராடக்ட் வேல்யூ விச் கெட்ஸ் த லீஸ்ட் வேல்யூ, it may able to produce the smallest value. So for this reason we are substituting del a by a into del b by b is equal to 0. Okay, so for this reason only we are substituting this term that will be equal to 0. So we are neglecting the last term. So இப்போ நம்மளுக்கு எப்படி ஈக்குவேஷன் மாறும், 1 லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேருந்து நான் காமிக்கிறேன். 1 ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல் இசட் பை இசட் நம்ம ரெப்ரசன்ட் பண்ணிப்போம் ஈக்குவல் டு 1 ப்ளஸ் ஆர் மைனஸ். ஸோ இது மைனஸ் ஆர் ப்ளஸ்ன்னு போட்டாலும் ஓகே தான், இல்லை ப்ளஸ் ஆர் மைனஸ் நம்ம ரெப்ரசன்ட் பண்ணாலும் ஓகே தான். ஸோ ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல் ஏ பை ஏ ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல் பி பை பி அப்படின்னு. ஸோ இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷன்லையுமே நம்ம பார்த்தோம்னா வாட் இஸ் த காமன் டேர்ம் ஹியர் வி ஹாவ் 1 1. எஸ் யூ ஆர் கரெக்ட், 1 1ன்றது தான் நம்மளுக்கு காமனாக இருக்குது. ஸோ இந்த 1யும் நம்ம என்ன பண்ணிடுறோம், கெட் கேன்சல். ஸோ ஃபார் தட் டெல் இசட் பை இசட்னு இருக்கும், தட் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல் ஏ பை ஏ ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல் பி பை பி. ஸோ இதை எப்படி நம்ம சூஸ் பண்ணுறோம், இந்த ப்ளஸ் ஆர் மைனஸையும் நம்ம காமனாக விட்டுட்டோம்னா, ஸோ ஃபார் ஃபைனலி வி ஹாவ் த லாஸ்ட் டேர்ம் டெல் இசட் பை இசட் தட் இஸ் ஈக்குவல் டு டெல் ஏ பை ஏ ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல் பி பை பின்னு சொல்லி நம்மளுக்கு கிடைக்கும். டெல் இசட் பை இசட் தட் இஸ் ஈக்குவல் டு டெல் ஏ பை ஏ ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல் பி பை பின்னு சொல்லி நம்மளுக்கு ஈக்குவேஷன் ஃபைனலாக கிடைக்குது. ஸோ திஸ் இஸ் எரர் இன் த டிவிஷன் ஆஃப் டூ குவான்டிட்டிஸ். ஸோ டிவிஷன் சொன்னாலும் ஓகே தான், இல்லை குவான்ஷியன்ட் ஆஃப் டூ குவான்டிட்டிஸ் அப்படின்னாலும் ஓகே. ஸோ குவேஷியன்ட் அப்படின்னா டிவிஷன், இது ரெண்டு மெத்தடுமே சேம் மெத்தட் தான். எரர்ஸ் இந்த டிவிஷன் ஆஃப் டூ குவான்டிட்டிஸ்னாலும் இட் இஸ் அ எரர் இந்த டிவிஷன் ஆஃப் டூ குவான்டிட்டிஸ், அப்படின்னா எரர் இந்த குவாஷியன்ட் ஆஃப் டூ குவான்டிட்டிஸ்னாலும் ரெண்டுமே ஒரே மெத்தட் தான் ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க.